மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று அந்த தேவார பதிகங்களை அனைத்து திருக்கோயில்களிலும் ஒலிக்கச் செய்தவர் நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பி. நம்பி ஆண்டார் நம்பியை தமிழ் வியாசர் என்று கூறுவார்கள். நம்முடைய திருத்தொண்டர் கதைகளை அவர் தொகுத்ததால் தான் பின்னாளில் பெரிய புராணம் என்னும் ஒரு பெரிய நூலே நமக்கு அருமையாக கிடைத்தது. ஆகவே நம்முடைய திருக்கோயில்களிலே தேவார பதிகங்கள் இன்றும் ஒலிக்கப்படுகின்றன. அதிலே வன்தொண்டர் எனப்படும் சுந்தரர், அப்பர் சுவாமிகள், அடுத்து திருஞான சம்பந்தர் என்ற மூவருடைய தேவாரங்களும் ஒலிக்க மிக முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த நம்பியாண்டார் நம்பி. திருநாரையூரிலே இவர் பிறந்தவர். திருநாரையூர் என்பது காட்டுமன்னார்குடிக்கு அருகிலே உள்ள ஒரு ஊர். அங்கே ஒரு பொல்லா பிள்ளையார் என்ற ஒரு கோவிலும் உள்ளது. பொல்லா பிள்ளையார் எனும்பொழுது கல் எடுத்து பொழிக்காத ஒரு பிள்ளையார், அதாவது தான் தோன்றியாக சுயம்புவாக தோன்றிய பிள்ளையார் கோவில் ஒன்று உண்டு. அங்கே நம்முடைய நம்பியாண்டார் நம்பியுடைய தந்தையார் அனந்த தேச சிவாச்சாரியார் அவர்கள் திருப்பணி செய்து கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் அவர் வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் தன்னுடைய பிள்ளையான நம்பியை அழைத்து, நீ இன்று போய் இறைவனை அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து திருஅமுது படைத்து வா என்று கூறினார். நம்முடைய நம்பியும் கோயிலுக்கு சென்று அபிஷேகங்கள் முதலானவற்றை எல்லாம் செய்தார். நெய்வேதனம் என்று இறைவனுக்கு படைக்கப்படும் உணவை படைக்கும் பொழுது இறைவன் ஏற்றுக்கொள்வார், அதனை உண்பார் என்று இந்த சின்ன குழந்தை நினைத்தது. ஆனால் அவர் உண்ணவில்லை என்ற உடனேயே தான் செய்த பணியில் ஏதோ தவறு நேர்ந்து விட்டது என்று அந்த பிள்ளையார் மேலேயே போய் குட்டி கொள்ள ஆரம்பித்தார் இந்த சின்ன குழந்தை. உடனே நம்முடைய பிள்ளை பெருமான் பிள்ளையார் இந்த சிறு குழந்தையின் கவலையை போக்கும் வண்ணம் இந்த குழந்தை படும் பாட்டை உணர்ந்து தானே அந்த நெய்வேதனத்தை உண்டார். உடனே மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார் நம்முடைய நம்பியார். அடுத்து அவருக்கு அந்த நேரத்திலே பள்ளிக்கு செல்லும் நேரமாகிவிட்டது. ஆகவே கல்வி பயில வேண்டும் அல்லவா, அதனையும் அந்த பிள்ளையாரிடமே கூறினார். உடனே அந்த கணபதியும் இவருக்கு அருமையாக அன்றைய பாடங்களை எடுத்தார். இதையெல்லாம் அறிந்து பின் வீட்டிற்கு திரும்பினார். ஏன் இன்று இவ்வளவு நாழி ஆகிவிட்டது என்று அவர்களுடைய அம்மையார் கேட்டபொழுது, இந்த மாதிரி பிள்ளையார் நெய்வேதனத்தை உண்டு எனக்கு பாடம் எடுப்பதற்காக செய்கையில் நேரமாகிவிட்டதம்மா என்று கூறினார். ஆனால் அவர் இதனை நம்பவே இல்லை. மறுநாள் அவருடைய தந்தை வருகிறார். தந்தையிடம் தாய் சொல்கிறார், தந்தை இதை கேட்டு இவர் இந்த நம்பியை ஏதேனும் தவறு செய்து விட்டாரோ, இறைவனுக்கு ஏதேனும் தவறு இழைத்து விட்டாரோ என்று எண்ணி, நீ ஏதேனும் தவறு செய்தாயா, உண்மையிலேயே இறைவன்தான் உண்டாரா என்று கேட்டார். ஏனென்றால் ஆண்டாண்டு காலமாக பல நூற்றாண்டுகளாக பல கோடி வருடங்களாக அனைவரும் நெய்வேத்தியத்தை படைத்தாலும் எந்த இறைவனும் அதனை உண்ணுவதே இல்லை. இறைவன் உண்ட உணவு நாயன்மார்களிலேயே ரசித்து உண்ட உணவு நம்முடைய காரைக்கால் அம்மையார் அம்மையே என்று கூறி கொடுத்த மாங்கனியை அவர் உண்டார். அடுத்து மற்ற ஏனைய இடங்களிலெல்லாம் அவர் உண்டு மகிழ்ந்ததாக எதுவுமே ஒரு புராணம் இல்லை. ஆனால் ஒரு கிழவி அவளுடைய பிட்டை உண்டார். ஆகவே இவர் நைவேத்தியமாக வைத்த உணவுகளை உண்பதில்லையே என்ற ஐயம் அவருக்கும் வந்தது. அவர் மறுநாள் வந்து, நீ நிரூபித்தால்தான் இதனை நம்புவேன் என்றார். அன்று நெய்வேத்தியத்தை எடுத்து சென்றார்கள். இறைவனிடம் மன்றாடினார். இறைவனும் அந்த நெய்வேத்தியத்தை தன்னுடைய உணவாக எடுத்துக்கொண்டார். இந்த செய்தி எல்லா இடங்களிலும் பரவியது. அப்பொழுது நம்முடைய அந்த தஞ்சை பகுதியிலே
ஆண்டு கொண்டிருந்தவர் ராஜராஜ சோழன் என்னும் அனபாயன், திருமுறை கண்ட சோழன். இந்த சோழனுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட பிள்ளையாருக்கு பிடித்த எள்ளுருண்டை, அப்பம், விளம்பழம், பல வகை கனிகள், பல வகை பிரசாதங்களை எல்லாவற்றையும் சுமந்து எடுத்துக்கொண்டு வந்து இதனையும் இந்த இறைவன் உண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே நம்முடைய நம்பியார் இறைவனிடம் வேண்ட, இறைவனும் களிறு ரூபமாக, யானை ரூபமாக வந்து தும்பிக்கையால் அனைத்தையும் எடுத்து உண்டார். ராஜராஜ சோழன் மிக மிக மகிழ்ந்து, ஐயா, நீங்கள் நம்பி ஆண்டார். நம்பி என்பது ஒரு சிறந்த குணம் உடைய நாயகனை குறிக்கும். ஆகவே இந்த நம்பி என்பது இறைவனுடைய பெயரும் நம்பியே தான். ஆகவே நீ நம்பி ஆண்டார், அதாவது விநாயகர் ஆண்ட நம்பி என்ற பெயருடன் நம்பி ஆண்டார் நம்பி என்று அழைத்தார். அதிலிருந்து அவர் பெயர் நம்பி ஆண்டார் நம்பி என்ற பெயரே நிலைத்து நிற்கிறது. அடுத்து இவர் ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு ஆவல். அவருக்கு பல தேவாரங்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் அவருக்கு தெரிய வந்தது. இதனை ஏதேனும் செய்ய வேண்டும், அதனை என்னென்ன பாடல்கள் என்பதனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த பணியையும் நம்முடைய நம்பியாண்டார் நம்பியிடமே அளித்தார். நம்பியாண்டார் நம்பி எங்கு இந்த பாடல்கள் இருக்கின்றன என்பதனை ஆராய்ந்து அறிந்து, சிதம்பரத்தில் தில்லையிலே இவை அனைத்தும் ஒரு அறையிலே பூட்டப்பட்டிருக்கின்றன என்பதனை உணர்ந்து மன்னனிடம் கூற, மன்னனும் நம்முடைய 3 சைவ குறவர்களை அவர்களுடைய திருமேனியுடன் எடுத்துக்கொண்டு வந்து, இவர்கள் நேரடியாக வந்து விட்டார்கள், ஆகவே இந்த அறையை திறந்து அவர்களிடமே அழித்து விடுங்கள் என்று கூறினார். அதற்கு அங்கு இருந்த அர்ச்சகர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நேரில் வந்தால்தான் அழிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு உள்ளது. ஆனால் இங்கே நீங்கள் கொண்டு வந்தது செப்பு திருமேனி அல்லவா, இதனை கொண்டு நாங்கள் எப்படி அறிவது என்று கேட்டார்கள். அதற்கு மன்னன், அங்கே ஆடல் வல்லானாக இருக்கும் நடராஜனும் செப்பு திருமேனியில்தான் உள்ளார். அவர் இறைவன் என்றால் இவர்களும் இறைவர்கள்தான், இவர்களும் உண்மையானவர்கள்தான் என்று கூறியவுடன் அந்த அறையை திறந்த பொழுது அதிலே நிறைய செல்லரித்து பல தேவார பாடல்கள் சிதிலமடைந்து விட்டது. இதை கண்டு நம்பியாண்டார் நம்பி மிக மிக வருத்தமடைந்தார். அதிலே 16,000 பாடல்கள் பாடிய ஞானசம்பந்தர், 49,000 பாடல் பாடிய நாவுக்கரசர், 30,000 பாடல்கள் பாடிய சுந்தரர் ஆகியோருடைய பாடல்களில் பல பாடல்கள் செல்லரித்து போய்விட்டன. உடனே அசரீரியாக இறைவன் தற்காலத்திற்கு எது தேவைப்படுமோ அந்த நூல்களை மட்டும் நல்ல நிலையில் வைத்துள்ளோம் என்றார். உடனே நம்முடைய நம்பியாண்டார் நம்பி அதனை எடுத்துக்கொண்டு வந்து 12 திருமுறைகளாக இவற்றை தொகுத்தார். அதனுடன் அவர் மாணிக்க வாசகர் செய்தருளிய திருவாசகம், திருமூல நாயனார் செய்த பாடல்கள் மற்றும் பல பரணதேவர், கபிலர் போன்ற அனைவருடைய பாடல்களையும் கொண்டு தொகுத்தார். தாமே பாடிய பாடல்களை 11ஆம் திருமுறையாக எடுத்து அதனையும் தொகுத்து 11 திருமுறைகளாக அதனை அளித்தார். 12ஆம் திருமுறையாக பின்னாளில் வருவது பெரிய புராணம். ஆகவே இதனை கண்ட மன்னன், திருமுறை கண்ட மன்னன் என்று அவருக்கு பெயர் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, அவ்வளவு நாளில் பனை ஓலையில் எழுதி கொண்டு வந்த இந்த நூல்களை எல்லாம் செப்பேட்டில் எழுதி வெளியிட்டார் மன்னன். அந்த செப்பேடு தான் தற்பொழுது சீர்காழியிலே அங்கே அந்த கோயிலில் திருப்பணி செய்யும் பொழுது சில செப்பேடுகள் கிடைத்தன என்று குறிப்பு வருகிறது. இந்த செப்பேடுகளாகவும் இருக்கலாம், ஆராய்ச்சியில் உள்ளது. ஆகவே நம்முடைய சமயம் வளர, சைவ சமயம் செழித்து ஓங்க பல நூல்களை யாத்து அதன் மூலமாக
சிறப்பு செய்தவர் நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பி அவர்கள். இவர் இல்லாவிட்டால் நமக்கு இந்நாளில் கோவில்களில் பாடப்படும் தேவாரங்கள் இல்லை, திருவாசகங்களும் இல்லை. ஆகவே இவர் அனைத்தையும் தொகுத்து வழங்கியமையால் இன்னும் அவருடைய மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று உலகத்திலே சைவ நீதியை பரப்பிய நம்பி ஆண்டார் நம்பி புகழ் வாழ்க என்று தெரிவித்து, இவருடைய குரு பூஜையானது வைகாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்திலே இன்றும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே நூலை தொகுத்த செப்பேட்டில் அவற்றையெல்லாம் விளங்கச் செய்த, உலகம் அறியச் செய்த நம்பி ஆண்டார் நம்பி புகழ் வாழ்க என்று வாழ்த்துவோம்.